எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். பாட்டாளி மக்கள் கட்சியோடைய 18 தொகுதிகளில் 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர் ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க. மீதி இருக்கிற 15 வேட்பாளர்கள் அறிவிக்க போறோம் அப்படின்னு நேற்றே சொல்லியிருந்தாங்க. நேற்று அறிவிக்கல. இன்று ஏகாதசி சிவபெருமனுடைய நல்ல நாள்ல 15 வேட்பாளர்களுடைய லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த 15 வேட்பாளர்கள் எவ்வளவு தூரம் தரமான வேட்பாளர்களா இருக்காங்க, உண்மையாகவே அந்தந்த தொகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பை இவர்களால் ஏற்படுமா அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசதான் விமலவர்மன் பார்த்தீங்கன்னா வந்திருக்க. ஆல்ரெடி எந்தெந்த தொகுதியில் யார் யார் நிற்கிறாங்கன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் பார்த்துருப்பீங்க. பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. விமலவர்மனுடைய மனநிலை என்னன்றதை பேசிடுவோம். அந்த 15 வேட்பாளர்கள் யாருன்றத பார்த்துருவோமா? வாங்க போயிடலாம். ஃபர்ஸ்ட் பெரம்பூர் தொகுதி பொருளாளர் திலகபம்மா அவர்கள் நிற்கிறாங்க. விஜய் விசஸ் திலகபம்மா அப்படின்னு மாறுது. அப்புறம் தருமபுரி நம்மளுடைய சௌமியாண்ணி நிற்கிறாங்க. வெற்றி சொல்லவே தேவையில்லை. வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கூடுதல். அன்னியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா எதிர் தரப்புல தேமுதிக நிற்குது. தேமுதிக தரப்புல நிற்கிறவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர். வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க கொஞ்சமாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உணர்வோட செயல்படுவீங்க அப்படின்னு நம்புறேன். அது அனைத்து கட்சி வன்னியர்களாக இருந்தாலும் சரி, பார்த்துக்குங்க. அடுத்தது விருதாச்சலம் மருத்துவர் தமிழரசி ஆதிமூலம் அவர்கள் நிற்கிறாங்க. சாலிடான பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டு. அவங்க கட்சியில் பார்த்தீங்கன்னா மாநில செயலாளராக பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க பாட்டாளி மகளிர் சங்கத்தில். உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தேர்வை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். விருதாச்சலமும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ கம்பல்சரி. ஃபர்ஸ்ட் 3மே பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். ஸோ பாமகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 33% ஆஃப் இடஒதுக்கீடு உமன்ஸ் அதுக்கான பார்த்தீங்கன்னா நீடை எப்பொழுதுமே கொடுத்துருவாங்க. அப்படி 18 தொகுதியில் 3 தொகுதிகள் பார்த்தீங்கன்னா பெண்களை நிற்க வைக்கிறாங்க. ஒன்று திலகபம்மா, சௌமியாண்ணி அவங்க, அப்புறம் தமிழரசி. ஸோ இவங்க 3 பேரை நிற்கிறாங்க. அடுத்தது சேலம் மேற்கு. சேலம் மேற்குல தான் பார்த்தீங்கன்னா ஒரே மிகப்பெரிய ஒரு கலவர பூமியே இந்த வருஷம் சேலம் மேற்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வட தமிழ்நாட்டில் அவ்வளோ பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்போடு சேலம் மேற்கு தொகுதி மாறி இருக்கு. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் சண்டை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல அருள் ராமதாஸ், இன்னொரு பக்கம் தேமுதிக சார்பாக மோகன்ராஜ், நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அண்ணன் மு கார்த்தி முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் நிற்கிறாங்க. சம்பவம் சரியா இருக்க போது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா சேலம் மேற்க பார்த்தீங்கன்னா அண்ணன் கார்த்தி அவர்கள் அடிப்பாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அண்ணன் கார்த்தி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அடுத்தது பெண்ணாகரம் பாடி வேச் செல்வாண்ணன் நிற்கிறாங்க. மிகப்பெரிய சந்தோஷங்கண்ணா. பெண்ணாகரத்தில் நிற்கிறது. உங்களுக்கு எதிர் தரப்புல காங்கிரஸோடைய சார்பாக ஜிகேமனுடைய புள்ள நிற்கிறாங்க. நின்னாலும் பார்த்தீங்கன்னா தோல்வி உறுதி பெண்ணாகரத்தில் அவங்களுக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறோம், பிரச்சனையே இல்லை. அண்ணன் செல்வம் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அடுத்தது போலூர் நம்ம சிஆர் பாஸ்கரன் பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. ரொம்ப காலமாக பார்த்தீங்கன்னா கட்சி பணி செஞ்சிருக்கிறவர். கண்டிப்பாக ஒரு முறையாவது பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆகணும். எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு அண்ணன் சிஆர் பாஸ்கரன் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். போலூர்ல நிற்கிறாரு. போலூர்ல நிற்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள். தேமுதிக தான் நிற்குது. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அங்கேயும் வன்னியருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் தான் தேமுதிக நிறுத்துறாங்க. கண்டிப்பா சிஆர் பாஸ்கரன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அங்க பெறணும். அங்க இருக்கிற வன்னியர்களுக்கு ஒட்டுமொத்த பேருக்கு சொல்லிக்கிறேன். அடுத்தது திருப்போரூர். திருப்பூரில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வழக்கறிஞர் பால அண்ணன் நிற்கிறாங்க. சூப்பர்ண்ணா, நீங்க எம்எல்ஏ அது உறுதி. அதை பார்த்தீங்கன்னா மாற்றி பேச முடியாது. திருப்பூரூர் பார்த்தீங்கன்னா சாலிடா அடிக்கிறோம். அண்ணன் பால அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டம் அண்ணன் வைத்திய அண்ணன் நிற்கிறாங்க. ரொம்ப காலம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். அண்ணன் வைத்திய அவர்கள் ஜெயங்கொண்டம்ல நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் நிறைவேறி இருக்கு. அண்ணன் வைத்திய அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க ஜெயங்கொண்டம் தொகுதியில எம்எல்ஏவா பார்த்தீங்கன்னா ஆகி அந்த மக்களுக்கான பார்த்தீங்கன்னா பிரதிநிதித்துவத்தை இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா செய்யணும் அப்படின்னு அன்போட பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுக்கிறேங்கன்னா அண்ணன் வைத்திய அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலம் வடக்கு. வடக்குல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சதாசிவம் எம்எல்ஏ அண்ணன் நிற்கிறாங்க. போன முறை மேட்டூர்ல நின்னாங்க. இந்த முறை சேலம் வடக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா அவர் சேலம் வடக்க அடிச்சு நோதிர போறாரு. அண்ணன் சதாசிவம் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். என்னப்பா இப்போ நம்மளுடைய ஸ்ட்ரைக் ரேட் கூட்டிகிட்டே போகுதே. கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் முத்து மாதிரி பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்களே, என்ன பண்ண முடியும். அடுத்து விக்கிரவாண்டி நம்ம சிவகுமார் அண்ணன் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ அவர் நிற்கிறாரு. என்னப்பா நீங்க பார்த்தீங்கன்னா
அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். தலைமை வந்து பார்த்தீங்கன்னா சாலிடான வந்து பார்த்தீங்கன்னா கன் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே வாழ்த்துக்கள். சோளிங்கர் தொகுதி அண்ணன் வழக்கறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. ஆனால் வாழ்த்துக்கள்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆகணும். நீங்களும் வந்து எம்எல்ஏ ஆகி மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தை முன்னெடுக்கணும். உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் அண்ணன் சித்தமல்லி பழனிசாமி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. அவர் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தது மயிலாடுதுறைக்கு. அவரே வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மயிலாடுதுறையில் இந்த முறை எம்எல்ஏ ஆகணும், ஆகியே தீரணும், அவ்வளோதான் டாட் அப்படின்ற இடத்துல வந்து நாங்கள்லாம் எதிர்பார்க்குறோம். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும். களப்பணியும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரியதாக செய்து நீங்கள் வந்து மயிலாடுதுறையில் வெற்றி பெறணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறோம். அடுத்து உத்திரமேரர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்கள், அண்ணா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆகணும். இது பெரும்பான்மை சமூகத்துடைய மிகப்பெரிய வேண்டுகோள்கள். நீங்களும் ஆகணும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகி அந்த மக்களுக்கான பிரதித்துவத்தை உத்திரமேரரில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும் அப்படின்னு அன்போடு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள்னா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிவந்தியத்தில் வந்து செழியண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. திமுக எதிர்த்தரப்புல நின்னாலும் ஒரு டஃபா இருந்தா கூட அண்ணன் செழியன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டஃப் கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டஃப் கொடுப்பாரு. ஸோ ரிஷிவந்தியமும் அடிக்கணும், அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எம்எல்ஏ ஆகணும். அது ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்தது காட்டுமன்னார் கோயில் தனி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து விடுதலை சிறுத்தை கூட்டணி கொடுத்துருக்குறாங்க. விடுதலை சிறுத்தையுடைய கட்சியோடைய தலைவர் திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு. அதற்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா யார் நிற்கிறது அப்படின்னா அன்பு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவர் வந்து 2016 மாற்ற முன்னேற்றம் அன்புமணி சட்டமன்ற விஷயத்துல நம்ம தனியா நிற்கும் போது வந்து காட்டுமன்னார் கோயில்ல இவர் தான் நின்னாரு. 25,000 வாக்குகள் தனிச்சு வந்து பெற்றிருந்தாரு. உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா தனி செல்வாக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு சோழன் அவர்கள். கண்டிப்பா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில்ல பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வெற்றி பெறணும். உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வன்னியர் சமூகம் கண்டிப்பாக வந்து காட்டுமன்னார் கோயில்ல கண்டிப்பாக வந்து செயல்படும். உங்கள் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்காக ஓட்டுக்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா போடும் அப்படின்னு இந்த நேரத்துல அண்ணன் அன்பு சோழன் அவர்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறோம். ஸோ அப்படி பார்க்கையில் 15 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடான வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் ஆல்ரெடி வடிவேல் ராவணன் அண்ணன், அப்புறம் வந்து KN சேகர் அண்ணன், அப்புறம் வந்து நம்ம கணேஷ்குமார் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சாலிடு தான். இப்படி பார்க்கையில் நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் 12லேருந்து 15 கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அதிகம். பெரிய சந்தோஷமா இருக்கு. சரியான வந்து பார்த்தீங்கன்னா தேர்வை அன்புமணி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்துட்டு போவதற்கான அனைத்து சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நிகழப்போகுது. ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய சந்தோஷம். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அழகான வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ். இவங்களுடைய வெற்றிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வன்னியர்களும் பாடுபடணும், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அனைவரும் வந்து பாடுபடணும் அப்படின்னு அன்போடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலி மூலமாக ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் விமல் வருவன் சொல்லிக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய விஷயங்கள் என்ன, அங்கே நாம் எவ்வளோ இருக்கோம், எவ்வளோ தூரம் நம்ம வெற்றி பெற முடியுன்ற அனைத்து விஷயங்களும் நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக பதிவு பண்ணுவோம். வெயிட் அண்ட் வாட்ச். சிறப்பான தரமான சம்பவம் 2026 பாட்டாளி மக்கள் கட்சி செய்ய போகுது, அது உறுதி. இந்த 18 வேட்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சரியான தேர்வாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சீட்ஸ் வந்து கிடைக்காம நிற்கிற அண்ணன்கள் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டீங்கன்னா வருத்தப்படாதீங்க. உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது என்ன சொல்லுது எம்பி தேர்தலில் உங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் கண்டிப்பாக அதற்கான விஷயத்தை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. அதுக்கான எல்லா முன்னெடுப்புகளும் செஞ்சுருப்பாங்க. களப்பணி செய்வோம், வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு ஆனால் அன்புமணி அவர்களுடைய தலைமையில் செய்வோம் அப்படின்னு இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்களுக்கும் விமல்வர்மன் கேட்டுக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். பள்ளி பையன்